சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கத்தை விடுதலை செஞ்சிடறாங்க. சக்தி சேது கிட்ட பேச வராரு. அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சக்தி வரையில, என்னப்பா எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் சக்தி தயங்கிக்கிட்டே இருக்காரு. அது நே தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல வரையில, இங்க பாருப்பா அவளை பத்தி எதுவும் பேசாத ஜெனி, சக்தியை கூட்டிட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லி சேது சொல்ல வரவோ, இல்லனே இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்ல வராரு. ஆனா சேது அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்பதான் கருப்பு, ஏப்பா சேது அவன் தான் என்ன சொல்ல வரான்னு கேளேம்பா அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், அண்ணே என்னைய கட்டி போட்டு வச்சிருந்த இடத்துல ஜெனியோடைய அப்பா அந்த நீதிமான் கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாருனே. அப்ப ஜெனியோடைய அப்பா கேட்டாரு, எப்படினே ராஜாங்கத்தோடைய மருமக தமிழ்ச்செல்வியே எப்படி இந்த ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுச்சு, அது ஜெனி கூட படிச்ச பொண்ணுன்றதுனால உதவி செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கேட்கையில, அப்பதான் நீதிமான் சொன்னாராம், இல்ல இதுக்கும் தமிழ்ச்செல்விக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாராம். அப்ப தாமஸ் சொல்லிக்கிட்டாரு, எப்படி எப்படி சம்மந்தம் இல்லாம, அதுவும் தமிழ்ச்செல்வி தான் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சதா தமிழ்ச்செல்வியோட அப்பாவே சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கேட்கையில, அட நீ வேற தாமஸ், இதுல நம்ம வேலைதான் இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற ராஜாங்கத்தோடைய தம்பி சம்சார ஈஸ்வரி இருக்குல்ல, அந்த ஈஸ்வரி எனக்கு நல்ல பழக்கம். என் கூட கூட்டு சேர்ந்த அந்த ஈஸ்வரி தான் இந்த சதி திட்டத்தையே போட்டது. அந்த ஈஸ்வரி அவ கூடவே ஒரு அண்ணன் மக ஒரு பொண்ணு வந்திருக்கு போல. அந்த பொண்ணை அப்படியே தமிழ்ச்செல்வி குரல்ல பேச வச்சு, அந்த தமிழ்ச்செல்வி குரல்லையே பேசுனதுனாலதான் அவங்க அப்பனாலையும் இதை மறுத்து சொல்ல முடியல, இது என் மக பண்ணலைன்னு. அதனால நம்ம வேலைதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானும் தாமஸும் பேசிக்கிட்டாங்க. இதை பார்த்தா அங்கே சக்தி கேட்டிருக்காரு, அண்ணே இதுல தமிழ்ச்செல்விக்கு எந்த சம்மந்தமும் இல்லைண்ணே. ஜெனியோடைய அப்பா அந்த நீதிமான் இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க சித்தப்பாவோடைய சம்சாரம் ஈஸ்வரி அவங்க பேரு, அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா. அவங்க தான் அவங்க அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை தமிழ்ச்செல்வி குரல்ல தமிழ்ச்செல்வி அப்பா கிட்ட பேச வச்சு இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். அதனாலதான் தமிழ்ச்செல்வியோடைய அப்பா எனக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு. தமிழ் பொய் சொல்ல மாட்டா. ஆமாண்ணே எனக்கே இப்பதான் ஞாபகம் வருது. தமிழ் என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தை, என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, மாமா அதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் என்கிட்ட அதைத்தான் சொன்னா அப்படின்னு சொல்லி ஜெனியும் சொல்லவோ, அப்பதான் கருப்பு, பாத்தியா மாப்பிள்ள அநியாயமா தமிழை வீட்டை விட்டு அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்கவும், சேது பார்த்தா அப்படியே உடஞ்சு போயிடுறாரு. எல்லா உண்மையும் வெளியே வரவும், அநியாயமா தமிழை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லிட்டோமே, தமிழ் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது நிலகுலைஞ்சு போயிடுறாரு. சேது அப்படியே பார்த்தா தடுமாறி ஒரு ஓரத்துல உட்காரவும், மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதுவை பிடிக்கவும், அப்பத்தா மோகனா ராஜாங்க எல்லாரும் வராங்க. என்னையா சேது என்னையா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கடந்து பதறவும், அம்மாச்சி நடந்த இதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தமிழ் அவங்க அப்பாவுக்கு போனே பண்ணல. அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னது தமிழே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், என்னையா கருப்பு சொல்ற அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கடந்து பதறவும், அப்பதான் நடந்த விவரம் எல்லாத்தையும் சக்தி ஜெனி கருப்பு 3 பேரும் சேர்ந்து அப்பத்தா மோகனா ராஜாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமான கோபம் வருது. அப்பத்தாவுக்கு பார்த்தா ஈஸ்வரிய கொன்னே போட்டுலாம் போல. அப்பத்தாவுக்கு அவ்வளோ கோபம் வருது. சேதுக்கு பார்த்தா பயங்கர கோபம். ஈஸ்வரியும் சித்ராவும் கோட்டு வாசல்ல 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிய பார்க்கவும் சேதுக்கு பார்த்தா பயங்கரமான கோபம். ஈஸ்வரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல பயங்கரமான கோபத்தோட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாத்தியா ராசாங்கம், பாத்தியா நம்ம வீட்டு உப்பையே தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ண நினைச்சிருக்காளுக. இம்புட்டு தப்பையும் செஞ்சுட்டு குத்துக்கல்லாட்ட நின்று எப்படி ஆத்தாளு மகளும் நின்று பேசிக்கிட்டு இருக்காளுக பாரு. நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டு மருமக வெளியே போறதுக்கு காரணம் இவளுக்கு தான், இந்த படுபாவி சிறுக்கியதான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ, ராஜாங்கமும் ஈஸ்வரிய முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சேது வேகமா விறுவிறுன்னு எந்திரிச்சு வராரு. சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவோ, ஈஸ்வரி பார்த்தா பயந்து போய் பாக்குது. என்ன சேது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவோ, என்ன ஏதுலாம் கேட்கவே இல்லை. சேது ஈஸ்வரி கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அற விடுறாரு. ஈஸ்வரி பார்த்தா அடி வாங்கினதுல இங்க அதிர்ச்சியோட சேதுவை பாக்குது. இப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? இந்த வீட்டிலே இருந்துகிட்டு இந்த வீட்டு உப்பையே தின்னுகிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கே துரோகம் பண்ண பாக்குறீங்களா? தமிழ்ச்செல்வி அப்படி உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சா? அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு சதி வேலை செஞ்சது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஈஸ்வரி பார்த்தா ஆடி போயிருது. சேது சேது அது நான் என்னப்பா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல வரையில, போய் சொல்லாதீங்க, வீட்டை விட்டு அவளை அனுப்புறதுக்கு முக்கிய காரணமா இருந்துட்டு கொஞ்சம் கூட கூசாம அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இப்படியெல்லாம் நடிக்க முடியுது?
அவ சொன்னாலே நான் செய்யல என்னை நம்புங்கன்னு சொன்னாலே நான் தான் ஒரு முட்டாப்பைய. கட்டுன பொண்டாட்டி, என் பொண்டாட்டி பேச்சை கேட்காம நீங்க சுத்தி இருக்கிறவங்கள அவங்கள நல்லவங்க நினைச்சு உங்க பேச்ச போய் கேட்டேல, என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லி சேது வருத்தப்படவும் அப்பதான் அவ அப்பயே சொன்னாலேயா, 18ஆம் படி கருப்பு, பெரிய மந்த, சீலக்காரி அத்தனை பேர் மேலேயும் சத்தியம் பண்ணி நான் சொல்றேன் இந்த காரியத்தை நான் செய்யலன்னு சொன்னாலேயா, அப்பெல்லாம் அவளை விட்டுட்டு இந்த சிறுக்கிய பண்ண காரியத்துக்கு இப்ப அநியாயமா அவளை தண்டிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கேட்கவும், என்ன பத்தா செய்யறது, சுத்தி இருக்கிறவங்களாம் நல்லவங்கன்னு நினைச்சேனே, இப்ப யாரை நம்புறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி சேது சொல்லவோ, விடியா அவ காலில் கையில விழுந்து அவளை நம்ம மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவோ, அவ எப்படி அப்பத்தா வருவா, அவ எப்படி வருவா, என் வார்த்தையில நம்பிக்கை இல்லை, என் பேச்சுல நம்பிக்கை இல்லை, கட்டுன பொண்டாட்டி என்னையே நீங்க நம்பலைன்னு சொல்லி அவன் நம்பலைன்றதுனாலதான் அப்பதான் வீட்டை விட்டே போன, அவ முகத்தை பாக்குற தகுதி கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வேதனைப்பட்டு அழுகிறாரு. அப்பத்தா ஐயா ராசாங்கம், இவளுகெல்லாம் என்ன ஐயா செய்யலாம், நம்ம குடியை கெடுத்தவங்க நம்ம குடும்பத்தையே உண்டுல்லேன்னு ஆக்குற அளவுக்கு இந்த நிலைமைக்கு கொண்டாந்துருக்காளுங்க, அதனாலதானா ஐயா நீ செயலுக்கே போறதுக்கு காரணமாச்சு, இத்தனையும் செஞ்சவங்க இவளுகளை சும்மா விடலாமாயா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம் கொதிச்சு போய் பார்த்தா ஈஸ்வரிய பாக்குறாரு. இந்த சென்மத்துல உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இதோட உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவு இத்தோட அந்து போச்சு, இந்த வீட்டு பக்கம் வந்த நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவத்தோட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஐயோ மாமா நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் மாமா அப்படின்னு சொல்லி வேகமா ஈஸ்வரி ராஜாங்கத்தோடைய காலில் விழுக போவோம். சே தள்ளங்கிட்டு, என் காலத்தோட தகுதி கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் மிரட்டி விட்டுறாரு. அப்பதான் மோகனா, உனக்கு தமிழ்ச்செல்வி அப்படி என்னடி பாவம் செஞ்சா, இப்படி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் மேல பழிய போட்டுட்டு எல்லாத்தையும் நின்று கொஞ்சம் கூட கூசாம வேடிக்கை பார்த்திருக்கையில, சி உன்னையெல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மோகனாவும் திட்டி விட்டு போயிடுறாங்க. கடைசியில சாவித்திரியும் தாமரையும் பங்குக்கு வந்து பேசுதுங்க. அது எப்படி மதனி, எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறதுக்கு மூல காரணமா இருந்து அத்தனை வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட எதுவுமே உறுத்தாம அந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எங்க அண்ணன் ஜெயிலுக்கு போறத கோர்ட்டு வரைய வந்து உட்காந்து ரசிச்சு பார்த்து அத்தனை வேலையும் செஞ்சிருக்கீங்கள, சே உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. நாங்களாம் வேலை பண்ணுவோம் தான், ஏதாவது கிரிமினல் வேலை செய்வோம் தான், ஆனா ஆத்தாடி ஆத்தா எங்களுக்கு இந்த அளவுக்குலாம் யோசிக்க தெரியாது. அதான் அண்ணே உங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கு, எங்களை அந்த வீட்டை விட்டு விரட்ட பார்த்தீங்க, இப்ப ஆத்தாள மகளும் நடுத்தெருவுல போய் பிச்சு எடுங்கடி அப்படின்னு சொல்லி சாவித்திரியும் தாமரையும் பேசவும், இங்க ஈஸ்வரியால பார்த்தா எதுவுமே செய்ய முடியல. ஈஸ்வரியும் சித்திராம் பார்த்தா நடு ரோட்ல நின்றுகிட்டு இருக்குங்க. என்னம்மா கடைசியில இந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சித்ரா கேட்கவும், விட்ரி பார்த்துக்கலாம், நம்ம அடிபட்ட பாம்பு மாதிரி பழி வாங்காம விடக்கூடாது, அந்த ராஜாங்கத்தை நான் உண்டுல்லேன்னு ஆக்கல, என் பேரு ஈஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடி அடங்காம ஈஸ்வரி பழி வாங்க தெரியுது.